மனிதர்களே வணக்கம். இன்றைக்கி நீங்கள் டம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இந்தியன் தாத்தாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். நான் இந்தியன் பற்றின ரிவ்யூ கொடுக்க வரல. இன்றைக்கி ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி நிறையா நெட்டில் இருக்குது, யூடியூப்லேயே நிறையா இருக்குது. ஸோ நான் ரிவ்யூ கொடுக்க வரல. பட் அதை தாண்டி சில விஷயங்களை நான் பேச வந்திருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் என்றைக்குமே சயின்டிஃபிக் விஷயங்கள், விஞ்ஞானபூர்வமாக இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். ஸோ இந்தியன் 2 படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற அந்த ஒரு வாதத்துக்குள்ளார நான் போக விரும்பலை. பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் மாதிரி இது ஒரு ஆர்ட். சில பேருக்கு பிடிச்சிருந்துருக்கு, சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. இட்ஸ் அ மிக்ஸ் ரிவ்யூ வந்திருக்கு. எனி ஹவ் ஐ விஷ் டேம் த பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் அவங்க போட்டிருந்த அந்த ஃபைனான்ஸை அவங்க திருப்பி ரிகவர் பண்ணுற அளவுக்கு படம் ஓடணுன்ற நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்போ அது அவங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, இது மொத்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அது ரைட், ஓகே. அது அப்புறம் நம்ம பேசுவோம், சினிமா பற்றினா அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே, இன்றைக்கி இந்த இந்தியன் 2 பார்க்குறப்போ ஒரு விஷயம் நிறையா பேரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. நம்பர் 1 என்னென்னா, இந்தியன் 1 அந்த தாத்தா சேனாபதின்ற அந்த கேரக்டர் ஒரு 70 வயசு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 70 சம்திங் லைக் தட், ரைட். அண்ட் இப்போ பை ரைட் அவருக்கு 100 சம்திங் இயர்ஸ் ஓல்டு இல்லை இருக்கணும். அண்டு இதை பற்றின கேள்வி சங்கர் சார்கிட்ட கேட்டிருந்தப்போ சங்கர் சார் ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்டை ரெஃபரன்ஸாக கொடுத்துருந்தாரு. ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் என்ன நிறைய பேருக்கு இது பண்ண முடியலன்னா, அந்த சீக்வன்சஸ், அஃப்கோர்ஸ் அந்த சங்கர் சாரோட கிராஃபிக்ஸ் எல்லாமே அதில் ஒரு குறையும் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த புதுவிதமான யோசிக்கிற ஒரு சீனை இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி அதை காமிக்கிறதுக்கு நிறைய விஎஃப்எக்ஸ், ஐ திங்க் அந்த பிகினிங்லேயே அந்த அனிமேட்டட்லாம் வந்துடும் இப்போ படம் ஆரம்பத்துலேயே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா படத்தில் இருக்குது. அண்ட் அதில் எந்த குறையும் இல்லை, நல்லாயிருக்கு. பட் எங்கே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த சேனாபதின்ற கேரக்டர் அவர் அந்த படத்தில் பார்ட் 1 இருந்தப்போ அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்போஸ்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ் வர்மக்கலை பாய்ப்பார், ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் அது இருக்கும். பட் அவரோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்போஸ்டாக இருக்கும், அவ்வளோ நகர மாட்டார். பார்க்கவே தெரியும் கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி அப்படின்றது. இதில் கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்கார், அவரோட பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஹவ் இஸ் தட் பாசிபிள்? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்கு வராது. ஐ திங்க் அதான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கர் சார் சேனாபதின்ற கேரக்டர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஓகே, அது ஒரு பக்கம். பட் இங்கே நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிபிள் அது. அதாவது ஒரு மனிதன் 100 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மனிதன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது பாசிபிளா? அஃப்கோர்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறது வேறு, ஆனால் அந்த ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்ஸ், இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அந்த ஒரு மெஷின் மாரி போவார், பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது பேர், அந்த சேவிங் சீன்லாம் வரும். ஸோ அந்த அளவுக்கு பாடியை நம்ம மூவ் பண்ணுறது பாசிபிளா அந்த வயசில்? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஹெல்த், எஸ், மெமரி பவர் நல்லா இருக்கிறது அது வேறு, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தியாக இருக்கிறது வேறு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கிறது வேறு. அதாவது ஓவரால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ரிவர்ஸ் ஏஜிங் நடந்திருக்கு, ரைட். நம்ம வயசாக ஏஜிங் நடக்க சில விஷயங்கள் நம்மளுக்கு வரும், தானாக அதுவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முடி கிரே கலராக வருது, இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஏஜிங், ரைட். ஏஜ் ஆகிறப்ப முடி கலர் மாறுறது. அப்புறம் நம்மளோட பார்வை, கண் பார்வை கொஞ்சம் குறையிறது. மிஞ்சிலாம் நான்லாம் சின்ன வயசில் கண்ணாடி போட்டேன். சில பேருக்கு வயசாகணும் கண்ணாடி போடுற நிலமை வரும், கண் பார்வை அவங்களுக்கு. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஏஜிங்கோட டைரக்ட் கோரிலேஷன் நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான டைரக்ட் கோரிலேஷன் வித் ஏஜிங் என்னன்னு பார்த்தோம்னா, நியூரோ டீஜெனரேஷன். அதாவது நம்ம மூளையில் இருக்கிற நம்ம மூளையில் நரம்புகள் இருக்குல்லவா, நியூரான்ஸு, இந்த நியூரான்ஸ்குள்ளார ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ அந்த கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் வயசாக இந்த கனெக்ஷன் டீஜென்ரேட் ஆகிரும், அந்த நியூரான்ஸே டீஜென்ரேட் ஆகிரும், அந்த கனெக்ஷன் போயிடும். ஸோ இப்படி ஆகிறப்போ நம்மளுக்கு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸுன்றது பெரும்பாலும் வரும். எக்ஸாம்பிள் டிமென்ஷியா. நீங்கள் அந்த தங்க மகன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க அப்பாவுக்கு வரும், அல்சைமர்னு சொல்லுவாங்க, அது டைப் ஆஃப் டிமென்ஷியா. அப்புறம் இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, கை இப்படி ஆடும், வயசாகிறவங்களுக்குலாம் எல்லாம் வரும். எல்லாம் இட்ஸ் எ ஜென்ரல் சிம்பிள், என்ன சொல்கிறது, சிம்பிள்னு சொல்ல முடியாது, இட்ஸ் எ ஜென்ரல் ஏஜிங் நடக்கிறதுக்கான அறிகுறிகள். ஓகே, அது எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விதம், ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த
தாத்தா இந்தியன் தாத்தா சேனாபதியை பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸாக அவருக்கு இது இல்லை, அதை தாண்டி ஃபைட்டும் பண்ணுறாரு நல்லா. ஓகே சரி, அது வந்து மேபி ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு பர்சன் அண்ட் படத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றுறதுக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்குவோம். இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு மனிதனால் டீஏஜிங் பண்ண முடியுமா? அதாவது வயசு ஆக 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 அவரோட வயசை அவர் மறுபடியும் குறைக்கிற மாதிரி, இப்போ நான் சொன்னல இந்த சில சிம்டம்ஸு அதெல்லாம் போக வச்சு மறுபடியும் அவர் யூத்ஃபுல்லாக ஆகிற மாரி ஆக முடியுமா முடியாதா, இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் இதுக்கு முக்கியமாக நான் வச்சுருக்கிற ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நான் பேச போகிறது வந்து டேவிட் சின்க்ளேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐ திங்க் ஹீ இஸ் ஜெனட்டிக் சயின்டிஸ்ட்டு, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் சயின்டிஸ்ட். அவர் பப்ளிஷ் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பரை அடிப்படையாக வச்சு சில விஷயங்கள் நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க இன்னைக்குள்ள டாப்பிக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான நாலேஜ் ஏற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்துப்பேன். உங்களுக்கு நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். வாங்க இன்னைக்குள்ள வீடியோவுக்கு போவோம். ஓகே, நவ் வெல்கம் பேக். இப்போ நம்ம முக்கியமாக சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன். நம்ம உள்ளுக்கு போக போக இன்னும் பெட்டராக இருக்கும். முடிஞ்சால் ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள். நீங்கள் வயசாகுவீங்க கண்டிப்பாக ஒரு கட்டம் வரப்போ, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வயசாக இருப்பாங்க. ஸோ இப்படி வயசாக ஆகுறவங்க எப்படி அவங்களோட அந்த ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறது, ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ண, அஃப்கோர்ஸ் இந்தியன் தாத்தா மாதிரி ஓட முடியுமான்னு எனக்கு தெரில. பட் அந்த ஏஜிங்குன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக பப்ளிஷ் பண்ண சில விஷயங்களை அடிப்படையில் வச்சு நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ பேப்பர் அண்ட் பென்சில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிறப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இல்லாட்டினா இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. ஓகே, நம்பர் 1, we have to understand what is aging. ஏஜிங்னா என்னன்னு நம்ம புரியணும். ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன்னே. ஏஜிங்ன்றது நம்ம உடலுக்குள்ளார ஒரு கிளாக் மாதிரி இருக்குது, டைம் டிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ பரீட்சை எழுதுறீங்க ரைட்டா, பரீட்சை ஆரம்பிக்கிறப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது, முடிகிறப்போ அந்த டைம் முடிஞ்சோன்னா பரீட்சை முடிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ப்ராசஸஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிக்கிட்டு வருது. இப்போ பரீட்சை பேப்பரை நீங்கள் கோசமாக இருக்கும், கோசம் சாரி அது மலேசியன் ஸ்லாங், பரவாயில்ல. கோசம்னா வந்து ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு பரீட்சை பேப்பர் எம்டியாக இருக்கும் ரைட்டா. இப்போ நேரம் ஆக ஆக அந்த பரீட்சை பேப்பரில் நீங்கள் எழுதிக்கிட்டே வருவீங்க, ஒரு கட்டம் டைம் முடிஞ்சிடும். இப்போ அந்த பேப்பரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் ஏஜிங்கும் ஒரு இன்டர்னல் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட். இதுக்கு எதுக்கு இந்த ஏஜிங் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு மனிதன், நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்குது. மூளை, ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, லங்ஸு எல்லாம் உயிரோடு இருக்குது. அதனால் நம்ம உயிரோடு இருக்கோம். சரி, அதுங்க எப்படி உயிரோடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லங்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், இந்த மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட செல் வந்து உயிரோடு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற செல் வந்து உயிரோடு இருக்குது. உயிரோடு இருக்குன்னா நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா மெட்டபாலிசம் பண்ணுது அப்படின்ற அர்த்தம். நான் அதுக்குள்ளார நான் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த செல் உயிரோடு இருக்குது. சரி, இந்த செல் உயிரோடு இருக்கணும்னா செல் வந்து சில விஷயங்களை பண்ண வேண்டும். அந்த சில விஷயங்களை பண்ணுறதுக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, செல்குள்ளார இருக்கிற டிஎன்ஏக்குள்ளேருந்து வருது. இந்த டிஎன்ஏல வந்து சில ஜீன்ஸ் இருக்குது. ஒரு டிஎன்ஏன்றது ஒரு நீட்டு ஸ்ட்ரிங் மாரி வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு செக்மெண்ட் வந்து ஒருக்கான ஜீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கண்ணு கலர் வந்து ஒரு ஜீன், உங்கள் முடி கலர் வந்து ஒரு ஜீன், உங்கள் ஐக்யூ ஒரு ஜீன், உங்கள் எபிலிட்டி ஒரு ஜீன். இந்த போதி தர்மன் பார்த்தோம்ல 7ஆம் அறிவில், அவங்களோட ஜீன் ஆக்டிவேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சில நம்மளோட திறமைகள், நம்மளோட குணங்கள், நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ட்ரேட்ஸு எல்லாமே வந்து இந்த ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது டிஎன்ஏ, ஒரு நீட்டு டிஎன்ஏ இருக்குன்னா அந்த டிஎன்ஏல இருக்கிற சில செக்மெண்ட் வந்து ஓகே இது ஒரு ஜீன், இது இன்னொரு ஜீன், அந்தமாரி பலவிதமான ஜீன் வந்து நம்மளோட டிஎன்ஏல இருக்குது ரைட். இந்த ஜீன் இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்தபடி தான் நம்மளோட செல் வந்து பிஹேவ் பண்ணிக்கும். ஓகேயா, இந்த அடிப்படை உங்களுக்கு புரியுதா ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? ஓகே, நான் இப்போ இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு வந்து நாளாக ஆக டைம் போக நம்ம செல் வந்து, இப்போ ஒரு செல் உருவாகுது, உங்கள் உடம்புல செல் இருக்குல்ல, இந்த செல் வந்து ஃபார் எவர் இருக்காது. அந்த செல் வந்து என்ன பண்ணோம், மிட்டாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணோம். மிட்டாசிஸ்னால் வந்து செல் டிவிஷன். ஒரு செல் வந்து 2 செல் ஆயிரும். அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இதுலேருந்து உருவாகுனீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் கம்பைன் பண்ணி ஒரு ஜைகாட்டாக இருப்பீங்க. ஜைகாட்னா ஒரு கரு,
ஒரே ஒரு செல், சிங்கிள் செல், அங்கே தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகுது. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், உங்கள் பேர் தஷ்வினா இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், விஜயா, ரஜினி கண்ணாலாம் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் உங்கள் பேர் வந்து ஜைகாட் ஆங்கிலத்தில். ஓகே, இந்த ஜைகாட்ன்றது ஒரு சின்ன ஒரு குட்டி செல், ஒரு செல். அப்பாவோட விந்தோ அம்மாவோட அந்த முட்டைக்கருவும் ஒன்றா சேர்ந்து உருவாகிற ஒரு செல் தான் வந்து ஜைகாட். இப்போ இந்த ஜைகாட் எப்படி இவ்வளோ பெரிய மனிதனாக இருக்குது? மிட்டாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், ரைட்? அது டிவைட் பண்ணி ஆயிடுது. அதே மாதிரி நம்ம செல் வந்து என்றைக்குமே வந்து ரிப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு செல் வந்து ரிப்ளேஸ் ஆகிக்கிட்டு இன்னொரு செல் வந்துக்கிட்டு, அந்த ஒரு செல் வந்து டிவைட் பண்ணிட்டு இந்த செல் போயிடுது. ஸோ செல் முடிய நம்ம உடம்பு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது செல். நான் இப்படி பண்ணுறப்போ அந்த செல்லில் இருக்கிற டிஎன்ஏ உட்பட எல்லாமே காப்பி பண்ணிக்கும். அந்த அந்த செல்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே காப்பி பண்ணிக்கும். இப்போ இந்த காப்பின்றது ஒரு சிம்பிள் டேர்ம். பயாலஜியில் வந்து அது நம்ம காப்பின்னு சொல்ல மாட்டோம், வேறு டேர்ம் பாய்ப்போம். அதுக்குன்னு ரெப்ளிகேட் சொல்லுவோம். எனிவே, இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டிஎன்ஏஸ் இருக்குல்ல, இந்த டிஎன்ஏஸ், ரைட், அந்த டிஎன்ஏவெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சுருண்டு ஷார்ட் ஆகி குரோமோசோம் அப்படின்ற ஒரு வடிவத்துக்கு வந்துடும். நல்லா கேட்டுங்க, டிஎன்ஏ அண்ட் குரோமோசோம் லிட்டரலி த சேம் திங் பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். டிஎன்ஏ வந்து நீங்கள் சுருக்குனீங்கன்னா குரோமோசோம் ஆயிரும். இப்போ இந்த டிஎன்ஏல தானே ஜீன் இருக்குது, அப்போ குரோமோசோமில் இந்த ஜீன் இருக்கணும்ல, ரைட்? இப்போ இந்த எல்லா குரோமோசோமுக்கும் நீங்கள் நல்லா கேட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். இது வந்து why do we age, அதுக்கு நம்ம 1 point ஏஜிங் ஏன் நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த குரோமோசோம் இருக்குல்ல, இந்த குரோமோசோமோட எண்டிங்கில், அதாவது இந்த டிஎன்ஏ எண்டிங் சொல்லலாம், இல்லை குரோமோசோமோட எண்டிங்கில், இப்போ அது ஒரு நீட்டாக அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, அதோட ஹூஜோங் த எண்டிங், மலாய் மொழியில் ஹூஜோங் சொல்லுவோம், இங்கிலீஷில் எண்டிங், அதோட நுனி, தமிழ் வார்த்தை நுனி, நுனியில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப் என்னன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் போனால் சேஃப்டி ஹேட் போட்டுருப்பீங்க, அந்தமாரி 2 கேப் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜில் இருக்கும். ஏன்னா இந்த செல் டிவிஷன் வந்து பசங்களான்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல எடுத்துங்க, மனிதர்களா, ஏன்னா நான் கிளாஸில் பசங்களான்னு சொல்லி வந்துடுது எனக்கு. ஸோ இந்த எங்கே விட்டேன், எஸ், இந்த தொப்பி போட்டிருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டு நம்ம தலையை பாதுகாத்துக்கோம்ல, இல்லை ஹெல்மெட் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி இந்த குரோமோசோமை பாதுகாக்கிறதுக்கு இந்த நுனியில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் தான் டெலோமியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த டிஎன்ஏ வந்து காப்பி பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ கூட நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நிறைய மிட்டாசிஸ் நடந்துருச்சு நம்ம உடம்புல, புது செல் உருவாகிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது, புரியுதா? ஸோ இது நடக்கிறப்போ இந்த டிஎன்ஏஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, ரைட்? ஒரு விஷயம் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் இது பண்ண டேமேஜ் ஆகும். இப்போ கிரிக்கெட் பேட்டு இருக்குல்ல, நீங்கள் அடிக்க ஆரம்பத்தில் அந்த பேட் நல்லாயிருக்கும், ஒரு கட்டம் சீசன் பண்ணோன்னே அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ரொம்ப நாள் ஆனோன்னா அது அப்படியே அந்த பலகைலாம் ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேலே ஒரு லேயர் மாரி போட்டிருப்பாங்க, ஆமாவா? அதே மாதிரி தான் நம்மளோட டிஎன்ஏ இல்லாட்டினா இந்த குரோமோசோமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் டெலோமியர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நான் இந்த டெலோமியர் வந்து ஒவ்வொரு முறையும் உங்கள் செல் வந்து டிவைட் பண்ணுறப்போ, ஒவ்வொரு முறையும் உங்கள் செல் வந்து இந்தமாரி புது செல் உருவாகிறப்போ இந்த டெலோமியரோட இது வந்து ஷார்ட் ஆகிக்கிட்டே வரும், சின்னதாகிக்கிட்டே வரும். ஒரு கட்டம் அது போயிட்டு உங்களோட டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பிறக்கிறப்போ அது நல்லா நீட்டாக இந்த டெலோமியர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களோட 60, 70 வயசு, 90 வயசு கால வாழ்க்கையில் நிறையா முறை இந்த மிட்டாசிஸ் நடந்து இதை ரெப்ளிகேட் பண்ணி நிறையா முறை இந்த ப்ராசஸ் நடக்க அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டெலோமியர் வந்து கட்டி ஆகிக்கிட்டே வரும். ஒரு கட்டம் இந்த டிஎன்ஏஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். டிஎன்ஏ டேமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஸ்க் இருக்குல்ல, ஒரு டிஸ்க், இந்த சிடி இந்தியா அது நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ அது அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சிடி வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ண என்ன ஆகும்னா தேயும், கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போவோம் அந்த சிடி, ரைட்? இந்த பழைய டிஸ்க்லாம் வச்சுருந்தா அந்த ஜூக் பாக்ஸில் கூட இருக்கும், அந்த பெரிய டிஸ்க்கு, அதெல்லாம் தேஞ்சு போயிடும். அந்த மாதிரி பாய்க்க நம்மளோட டிஎன்ஏயும் தேஞ்சு போயிடும், இந்த மேலே இருக்கிற டெலோமியர் போனது பிற்பாடு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் பிறக்கிறப்பயே ஒரு லெங்க்த்தான டெலோமியரோட பிறந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஏஜிங்கோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக நடக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களோட டெலோமியர் நீட்டாக இருக்குது, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அது குறையிறப்போ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அது கட்டையாகி முடியறதுக்கு. இது வந்து உங்கள் கையில் இல்லை, இது வந்து இயற்கை கையில். உங்களுக்கு என்ன வணங்கப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். அது நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்? நம்மளோட டெலோமியர் எப்படி இருக்குன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. இந்த சில பேர் சொல்லுவாங்களே, மை லைஃப் மை ரூல்ஸுங்க, அந்த மண்ணாங்கட்டிலாம் இங்கே வேலை செய்யாது. ஓகே, இங்கே பார்க்குறப்பே யூ ஆர் பார்ன் வித் அ சர்டன் டெலோமியர். தேர்ஸ் நோ மை லைஃப் மை ரூல்ஸ் இன் திஸ். ஓகே, நவ்
some of them are naturally born with a shorter telomere. Again, you can't do anything about it. Okay, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வயசாக ஆக இந்த டெலோமியர் ஷார்ட் ஆகிட்டு இருக்கும், இந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, நவ் அண்ட் ஆல்சோ இது நான் சொல்கிறது ரொம்ப பேசிக் தெரியுமா, இதனால நடக்கிற மற்ற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எபிஜெனட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் நான் லேட்டர் ஆன் நம்ம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எபிஜெனட்டிக் சேஞ்சஸ் பற்றி நான் லேட்டர் ஆன் வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். அப்புறம் ப்ரோட்டியோஸ்டாசிஸ்னு ஒன்று நடக்கும், ரைட்? அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா வந்து சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது என்னன்னு. அதனால தான் வயசாகவும் உங்கள் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிரும். மைட்டோகாண்ட்ரியா தான் உங்களுக்கு எனர்ஜி மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏடிபின்னு, ரைட்டா? அது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருச்சுன்னா அதோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். அகெயின் இது எல்லாமே கோஸ் பேக் டு த டிஎன்ஏ, ரைட்? அது எல்லாமே டிஎன்ஏல தான் இருக்குது. டிஎன்ஏவை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரட்ச் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஏஜிங் வந்து ஸ்லோவாக நடக்கும். புரியுதா? சரி, ஓகே. நான் இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து உள்ளுக்கு வருது. என்னென்னா, நான் சொன்னல டேவிட் சின்க்ளேர், இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில எலிங்களுக்கு, ரைட், இந்த டிஎன்ஏ டேமேஜாக ஆகாமல், ஒரு மனிதர்களுக்கு இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் என்ன மேமல்ஸ்க்கு இந்த ஏஜிங் நடக்கிறப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, கொம்பாட் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அகெயின் அது வயசாக அதெல்லாம் அந்த ஸ்லோ டவுன் ஆயிரும். அதாவது இந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சுல, டேமேஜ் ஆகுன டிஎன்ஏ போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம உடம்பு சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலனா தெரிஞ்சுக்கங்க. சி ஹவு பிரில்லியன்ட் நேச்சர் ஹட் டிசைன் லிவிங் திங்ஸா, எவ்வளோ பிரில்லியண்டாக பாரு. நம்மளோட டிஎன்ஏ அளவுக்கு ரிப்பேர் வந்து நடக்குது, சொந்தமாக நம்ம உடம்பே பண்ணிக்குது அந்த ப்ராசஸை. அதுக்கு சில கெமிக்கல்ஸ் வேணும், இதெல்லாம் நம்ம உடம்பே உருவாக்கிக்கும். தட் இஸ் த ஃபன் பார்ட். ஆனால் வயசாக இந்த கெமிக்கல்ஸோட லெவல் வந்து நம்ம உடம்பு குறைச்சிரும், ப்ரொடியூஸ் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே போ. அகெயின் அது யாருக்கு எந்த அளவுக்கு குறையுதுன்றது அது அது அவங்க இது பொறுத்து இருக்குது, நம்ம அது தீர்மானிக்க முடியாது, ரைட்? டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் இது. ஸோ இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதனால தான் வயசாக சில விஷயங்கள் வந்து நடக்குது, நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடக்குது, ரைட்? ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் ஹவு கேன் வி ஸ்டே யங்? ஓகே, நவ் டேவிட் சின்க்ளேர் என்ன பண்ணுறாருனா, ஒரு எலி இருக்குல்ல, இந்த எலியை எடுத்து, எலியோட மூளையை எடுத்து எலியோட பிரெயினுக்கு வந்து சில கெமிக்கல்ஸை கொடுத்து அதோட ஏஜிங்கை வந்து ஸ்பீடாக பண்ணிடுறாரு. சீக்கிரமாக ஏஜிங் ஆகிற மாரி பண்ணிட்டாங்க. இப்போ ஏஜிங் ஆகுனா நான் சொன்ன மாதிரி சில சிம்டம்ஸ் வரும், நம்மளுக்கு கண் பார்வை குறையும், முடிக்க வெள்ளையாகும், இந்தமாரி விஷயங்கள் நடக்கும், ரைட்? அப்படி நடக்க வச்சுட்டாங்க அதை. அதுக்கப்புறம் அதுக்கு சில கெமிக்கல்ஸை கொடுக்குறாங்க. அதாவது நேச்சுரலாக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணி ஏஜிங்கை தடுக்கிற கெமிக்கல்ஸை வந்து அதுக்கு இன்டியூஸ் பண்ணுறாங்க. அந்த செல்லுக்கு வந்து நாரிஷ் பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்குறாங்க, ரைட்? அஃப்கோர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்காதீங்க, அது ஒரு நீட் ப்ராசஸ், பட் நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். இப்படி பண்ணுறப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் மிராக்குலஸ்லி அந்த ஏஜிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் சொன்ன நியூரோ டிஜென்ரேஷன், அந்த மாதிரி கொடுக்குறது, கண் பார்வை போகிறது, முடி, அது எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது. அது எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. மறுபடியும் அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் கண் பார்வை நல்லா வருது, மறுபடியும் அவங்களோட முடி வந்து கருப்பாக மாறுது, அந்த ஒரிஜினல் கலருக்கு வந்து மாறுது. ஸோ எதெல்லாம் ஏஜிங் நடக்கிறப்போ எதெல்லாம் நடக்குமோ அது எல்லாம் ரிவர்ஸில் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. ஸோ தேட் வாஸ் அ கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டடி பண்ணியிருந்துக்கிறாங்க அதில், ரைட்? அண்ட் இதை அடிப்படையாக வச்சு, அகெயின் நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக போகல, ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு புரிதலில் வந்து கஷ்டமாயிரும், அதனால் நான் மேலோட்டமாக தான் வச்சுக்கிறேன். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பேப்பர்ஸில் இருக்கிற ஹவு டு வி ஸ்டே யங் அப்படின்ற ஒரு இது. அதாவது நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வயசாக ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் இன்னும் வயசு ஆகாமல் இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். சிம்பிள். நீங்கள் வயசு ஆகிக்கிட்டு இருந்து இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் ஆஃப் டிஏஜிங் வந்து நடக்கிறத நீங்கள் உணர முடியும். சில விஷயங்கள் உங்களுக்கு வயசாக நடக்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக முடியும், ரைட்? கண் பார்வை, நம்மளோட இந்த முடி கருக்கிறது, இதெல்லாம் வந்து ரிவர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பெட்டராக ஆகும், இது எல்லாமே நடக்கும், ரைட்? ஏன்னா அகெயின் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நேச்சுரலாக வருது, எல்லாமே ஏஜிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ரிவர்ஸில் நடக்கும். அண்ட் முக்கியமாக யங்காக இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷம் நீங்கள் வாழலாம், அக்கார்டிங் டு த அவர் பண்ண அந்த ஸ்டடி பிரகாரம். ஓகே, நம்பர் 1 முக்கியமாக இங்கே என்ன வேணும்னா we have to eat less. அது ரொம்ப முக்கியம். அது நம்ம பண்ண மாட்டோம், குறைவா சாப்பிட்ணும். ஓகே, ஸோ இதோட வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகுது, என்னோடய கேமராவே கட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வந்து நானே உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும், இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஸோ தட் ஐ கேன்
நான் அடுத்த முறை வீடியோ போடுறப்போ உங்கள் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க முடியும். ஓகே ரைட், மறுபடியும் அடுத்த முறை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. see you again.